வெல்கம் டு vlogs ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போறது உள்ளி தீயல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல புளிப்பு எரிப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு தீயல். உள்ளி சின்ன உள்ளில தான் பண்ண போறோம். அதுக்காக சின்ன உள்ளி கொஞ்சம் நிறையவே தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன். பெரிய சைஸ் உள்ளினா அதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ்னா முழுசாவே வச்சுக்கோங்க. நான் ரெண்டா கட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி, 6 வத்தல், அப்புறம் தேங்காய் 1/2 கப் தேங்காய், 1 நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கிறேன். நீங்க இந்த முழு மல்லி இல்லைன்னா பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லிக்கும் வத்தலும் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் முழுசுக்கு பதில். ஃபர்ஸ்ட் தேங்காய் வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 6 வத்தல், 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து 1/2 கப் தேங்காய் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்து எடுத்துக்கணும். இந்த தீயல்ல உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வேணா கொஞ்சமா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு டேஸ்ட் வேண்டானா நல்லா புளிப்பு எரிப்பு உப்பு அந்த டேஸ்ட்ல இருக்கும். இனிப்பும் வேணா இனிப்பும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்து எடுக்கணும். உங்ககிட்ட இந்த வத்தல் மல்லி இல்லைன்னா இந்த நேரம் தேங்காய் ப்ரௌன் கலர்ல ஆகிற நேரத்துல நீங்க பொடியை ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. வறுத்து அதை மாத்தி வச்சுட்டு ஆறுனதும் அதை ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பேன்லயே ஆயில் கொஞ்சம் கூடுதலே சேர்க்கணும். தீயலுக்கு எப்பவுமே எண்ணெய் கூடுதல் தான் இருக்கணும், இருந்தாலும் டேஸ்டா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலை ஊத்தி கடுகு ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு நம்ம உடைச்சி வச்சிருக்கக்கூடிய சின்ன உள்ளி சேர்த்து நல்லா வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்ல. உள்ளி எல்லாம் அப்படி முழுசா கிடக்கணும். அப்பதான் தீயலுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பண்றது உள்ளி தீயல், அதனால உள்ளி எல்லாம் நல்லா வதங்கிடக்கூடாது, முழுசா இருக்கணும். இந்த மாதிரி உள்ளி வதங்கினா போதும். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விடணும். அந்த புளியெல்லாம் உள்ளில பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்தி வரணும். புளி தண்ணி அது வர வேகட்டும். வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைனா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய், வறுத்த தேங்காய் அதுவும் சேர்த்து அந்த மிக்சில இருக்கக்கூடிய ஜாரை அதுல தண்ணி சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு அந்த எண்ணெய் மேல பிரிஞ்சு வரணும். அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட். குழம்பு ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். அதுதான் இந்த எண்ணெய் மேல நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. குழம்பு தீயல் ரெடி. இந்த நேரத்துல உங்களுக்கு வெல்லம் ஆட் பண்றீங்கன்னா இந்த நேரத்துல வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். நான் வெல்லம் சேர்க்கல. உள்ளி தீயல் ரெடி. சூடான சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உள்ளி தீயல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க வீடுகள்ல இந்த உள்ளி தீயல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.